வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரவா கேக் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்லையே எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், தயிர் 1/4 கப், 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு பதிலாக கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்க்கக்கூடாது. அதோட வாசம் கேக்கில் தெரியும், அதுக்காக தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட உருக்கி 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் 1 நிமிஷத்துக்கு. பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இட்லி பாத்திரத்தில், நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பேக் பண்ணுறதுக்காக. நீங்கள் நான்ஸ்டிக் தவா இருந்தால் கூட அதுக்கு மூடி, ஏதாவது நல்லா காற்று போகாத மூடி போட்டுட்டு நீங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் நான் தூளுப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு நடுவில் ஒயர் ஸ்டாண்ட் அல்லது இந்த மாதிரி ரிங் இருந்ததுன்னா வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுக்காக 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டோம்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருளோட ரவை ஊறி வரும் பொழுது கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்காக தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த குண்டால் நல்லா ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணாலே போதும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றியாச்சு. இது நல்லா இது போல் செட் ஆகிறதுக்காக நல்லா தட்டிக்கலாம். 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். அடுப்பை குறைஞ்ச தீக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இந்த கேக் வெந்து வரதுக்கு 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இதே நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடியில் உப்புலாம் போட தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் ஒயர் ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் கேக் பேட்டரை வச்சு இதே போல் 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 40 நிமிஷம் முடிஞ்சாச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு கேக்கு. இந்த மாதிரி டூத்பிக் உங்ககிட்ட இருந்ததுன்னா இது போல் குத்தி பாருங்கள். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்பூனோட பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம குத்தி பார்க்கும் பொழுது அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம வெளியே எடுத்து தனியாக வச்சிடலாம். லைட்டாக ஆறுனதுமே இதை நம்ம சுற்றிலும் கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுறலாம். வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். ஓவன் இல்லாமல் முட்டையும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ரவா கேக் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில் போயிட்டு வாங்குகிற கேக் மாதிரியே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.